அண்மைச் செய்தியை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு. பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் பெட்ரோல் விநியோகம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். தற்போது ஸ்பீட் பெட்ரோல் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஈரானில் நடைபெற்றுள்ள போர் தொடர்பாக தற்போது இந்தியா முழுவதும் எரிவாயுகள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சமையல் எரிவாயு என்பது தற்போது வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைதான் சமையல் எரிவாயு என்பது கிடைக்கும் எனவும், மேலும் வணிக ரீதியான எரிவாயு என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு என்பது தெரிவித்துள்ளது. குறிப்பாக பள்ளி மற்றும் மருத்துவமனைகளுக்கு மட்டும்தான் இந்த வணிக ரீதியான எரிவாயு என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் வாகனங்களுக்கான வழங்கப்படுகின்ற எரிவாயுவும் நேற்று முதல் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக 3 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். இந்த நிலையில்தான் தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது நிலவிக் கொண்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் முழுவதுமே தற்போது நார்மல் பெட்ரோல் என சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலின் லோடு என்பது வராத காரணத்தினால் தற்போது அதற்கான தட்டுப்பாடும் தற்போது இன்று துவங்க உள்ளது. இதேபோல தற்போது நம்ம நேரடியாக பார்க்கலாம். நெல்லை டவுனில் உள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் நாம் நேரடியாக இருக்கிறோம். அங்கு தேவையான தங்களுக்கு பெட்ரோல் என்பது தற்போது தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக ஸ்பீடு பெட்ரோல் மட்டும்தான் அங்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இதேபோல நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை என்பது நிலவிக் கொண்டு இருப்பதன் காரணமாக தான் இது போன்ற ஒரு பிரச்சனை என்பது நிலவிக் கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலிருந்து நேரடியாக அங்குள்ள ஊழியர் நம்ம சங்கலிங்கத்திட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக இப்போ எந்த அளவிற்கு இந்த பெட்ரோலோட விற்பனை என்பது இருக்கிறது? குறிப்பாக நார்மல் பெட்ரோல் எதுவும் கிடைக்கிறது? நார்மல் பெட்ரோல் இப்போதைக்கு வரல, ஸ்பீடு தான் ஓடிட்டு இருக்கு. இனி எப்போ வரும்னு தெரியல. ஆனால் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். ஆமாம். குறிப்பா இப்ப எவ்வளவு வாகனங்கள் தினந்தோறும் இங்க இது போடுறாங்க, பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பெட்ரோல் போடுறதுனால என்ன பாதிப்பு? யார்? அதாவது நம்மளுக்கு கஸ்டமர் நிறைய, ஒரு 1000 to 1500 பேர் வருவாங்க. இந்த வர கஸ்டமர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகாம ஸ்பீடு போட வேண்டிய சூழ்நிலை வருது. ஸ்பீடு அதுக்கு இதுக்கு ரேட்டு வித்தியாசம் வருது. மக்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளாதவாங்க. வேற ஒன்றும் சொல்லக்கு குறிப்பா இப்ப வாகன ஓட்டி நம்மிடம் ஒருத்தர் இருக்காரு. ஐயா வணக்கம். நார்மல் பெட்ரோல் இப்ப விநியோகம் செய்யப்பட்டு இப்ப ஸ்பீட் பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களோட பொருட்கள் எப்படி இருக்கு? இல்ல பொருள் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கு என்ன வழிவகை செய்யணும்? இப்போ போறாரு கூட ரூபா கொடுத்து ரூபா போட வேண்டியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா பாய்ப்பு தான் இருக்கு. நார்மல் பெட்ரோல் நல்லா இருக்கும். எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இந்த பெட்ரோல் பிரச்சனைனால இப்ப எவ்வளவு நார்மல் பெட்ரோலுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமா, 2 ரூபாய்க்கு மேல வித்தியாசம். எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க? பொருளாதார ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு 200 போறது 400 போட வேண்டியிருக்கு. 200 பாதிப்பு வரும். குறிப்பா நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கீங்க. வாகன ஓட்டி என்பது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தால் இந்த பெட்ரோல் பல்குகளில் இருந்து நேரடியாக வரக்கூடிய அந்த நார்மல் பெட்ரோல் என்பது விநியோகம் செய்யப்படாதால் பொதுமக்களுக்கு பொருள் செலவு என்பது மிக அதிகரித்துள்ளது. குறிப்பாக இது போன்ற செலவின் காரணமாக பலர் தங்களுடைய நேரடியாக அங்கு விற்பனை நிலையத்திற்கு, பெட்ரோல் விற்பனை நிலையத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக உடனடியாக மத்திய அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் நெல்லையிலிருந்து செல்வராஜ்.